அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். பொதுவாக ராகு கேதுக்கள் இல்லாம ஒரு ஜாதகத்துல மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரவே வராது. ஏன் இந்த சாயா கிரகங்களுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னா, நைசார்கிய பலத்துல எல்லா கிரகத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் ராகு கேதுக்கள். ராகுக்கு அடுத்து தான் கேது. கேது மிக வலிமை, அதுக்கு அடுத்து ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 7 கோள்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகுவும் கேது. இப்போ ஒரு ஜாதகத்துல ராகுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கா, கேதுவுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ராகு ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஆக்குபை பண்ணி ஃபுல் மெஜாரிட்டியா இருந்தாருன்னா அந்த ஜாதகத்துக்கு பேராசை அதிகமா இருக்கும். ஆசாபாசங்கள்லாம் அப்புறம் தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, தன் சுகத்தையே பெரிதாக எண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பொதுவாக அந்த ஜாதகத்துல இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா, ராகுவுடைய டாமினேஷன் அந்த ஜாதகத்துல லக்னத்தையோ லக்னாதிபதியோ கவர் பண்ணனா முழுக்க முழுக்க ஜாதகர் தன்னுடைய சுய இன்பத்தை மட்டுமே, சுய விருப்பத்தை மட்டுமே, தன்னுடைய சுகத்தை மட்டுமே முக்கியமா எண்ணி அதற்காக வாழ்றவர் ராகுவுடைய பிடியில் இருக்கிறது. இதே கேது லக்னம் லக்னாதிபதியை டச் பண்ணுச்சுன்னா அந்த ஜாதகர் எதையுமே விரும்பிக்க மாட்டார், அழட்டிக்க மாட்டார், இருக்கிற இடமே தெரியாது. ராகு என்பது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும், கேது என்பது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது. அப்போ இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாங்கிற எண்ணம்லாம் ஜாதகருக்கு தோணவது. வாழ்க்கையை கடமையை நடத்துறது இந்த கேது தான். அப்போ ஜாதகர் எதுவுமே புறப்பொருள் மேலே ஆசைப்பட மாட்டார். லௌலிக வாழ்க்கையில் இருந்தால் அது வேணும் இது வேணுங்கிற ஆடம்பர டாம்பிகம்லாம் அவருக்கு கிடையாது. வாழ்க்கையோட கடமையை செய்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர் கேதுவுடைய பிடியில் இருக்கிறவர். இப்போ ராகுவுடைய பிடியில் இருந்தால் சிற்றின்பன் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். கேது பிடியில் இருந்தால் சித்தாந்த தத்துவம், வேதாந்தங்கள், நீதி, நேர்மை, நியாயம், அறம், பொருள், இன்பம், இதை பற்றிலாம் யோசித்தாலுமே மனித வாழ்க்கைக்கு அதில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து. ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சுகத்தை மிக பெரிதா எண்ணும். அப்போ ராகு கேதுக்கள் தான் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமையை தருகிறார்கள். எந்த கிரகமும் ராகு கேதுவை மீறி செயல்பட முடியாது. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு யோகாதிபதியாக வரலாம் அல்லது கேது யோகாதிபதியாக வரலாம். அப்போ ராகு யோகாதிபதியாக வந்தவர்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்வார்கள். கேது யோகாதிபதியாக வந்தவர்கள் தன் இஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்க. சித்தாந்தம், தத்துவம், ஆன்மீகம், அறநெறியில் செல்லக்கூடிய அமைப்பு கேதுவுடைய பிடியில் இருப்பவர்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி, வேற ஒரு லைஃப் பார்ட்னர் சேர்ந்தாலும், பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்ந்தாலும் சரி, 2 பேரை சேர்க்கணும்னா அப்படின்னா ஒருத்தருக்கு ராகுவுடைய கான்செப்ட் இருந்தால் இன்னொருக்கு கேதுவுடைய கான்செப்ட் சேர்த்து வைக்கக்கூடாது. பார்ட்னராகவும் சரி, லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து அவர்கள் ஜாதகம் எத்தகைய தன்மையது, அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுமா அல்லது புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கேட்டகரியோட நபர்களை அந்தந்த கேட்டகரியோட நபர்களுடன் இணைத்தால் மட்டுமே லைஃப் பார்ட்னரும் சரியா இருக்கும், பிஸ்னஸ் பார்ட்னரும் சரியா இருக்கும். மொத்தத்தில் ஒரு ஜாதகர் தனக்கு ஈக்குவலான நபர்களை மட்டுமே விரும்புவார். அப்போ வேவ்லேருந்து ஒன்றா செட் ஆகிறதுக்கு ராகுவும் கேதுவும் டோட்டலாக என்டையர்லி மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ ராகு டாமினேஷன் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு ராகு சார்ந்த நபர்களை சேர்த்து வைக்கணும், கேது சார்ந்த டாமினேஷன் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு கேது சார்ந்த விஷயங்களை சேர்த்து வைக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுட்டா போதும். ராகு கேதுக்கள் அனைத்து கிரகங்களையும் விட வலிமையாக இருப்பதால் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு ராகு கேதுக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு கேதுக்கள் இருக்கிறவங்க நாகர் வழிபாடு இதெல்லாம் பண்றதுங்கிறது மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். திருநாகேஸ்வரம், திருப்பாம்பார்புரம் இதெல்லாம் போயிட்டு வர்றதுங்கிறது அவர்களுக்கு மிக நல்ல பலனை தரும். இது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தபடி வழிபாடுகள், வழிமுறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக அனைவரும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.